என் மனைவி போய் கூப்பிட்டியா? ஆமா ஆமா ஆமா. யார் போனது? எங்களுடைய மனைவி போனேன். நான் போறேன் நேரடியா. இன்னூசி தலையா? கரெக்டா சீக்கிரம். அம்மா தாயே, உன்னுடைய கணவன் வர சொல்லி உத்தரவு. அப்படியா? ஆமா. அழைப்பு அரண்மனையில் என்னை மாறாகிட்ட முந்தன தேவி நானும் ஒடிய மலர்பருத்தி செப்பிப்பதுகடம் நல்லா இருந்துச்சா? அப்படியா? என்ன ஒரு அழகு, என்ன அவசியம், அது ஆறு அனுபவிக்கிறாங்களோ. ரொம்ப நல்லா இருக்குது. ஹோஸ்டல்ல கிடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹோஸ்டல்ல கிடைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குதுங்க. முதல் போட்டா பிடிக்காது. முதல்ல தின்னா எல்லாம் பிரிய கிடைச்சா பெண்ணாயிரம் கூட யூஸ் பண்ணிக்கல. சீ ஆம்லெட் தலையா என்ன வியட்நாம் தெரியுமா? சரி 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 விளையாடி பாக்க. தம்பி ஜெயிட்டே நல்லா போடுறான். சீமா என்னடா ஒரு மாசமா வருத்தம் எல்லாம் சேர்ந்துக்கணும். முன்ன உறவ கூடாது, யாருக்கிட்ட பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னுட்டா இது மட்டும் மேல என்னடா மயிறு. பக்கத்துல இருக்கிற சாமி ஏதோ அவனுடைய முன்னாடி இருக்கிறங்க. இல்ல என் பொண்டாட்டி கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. எப்படிங்க? இந்த பைக் ஓட்டணும். ஆமா ஆமா.
நாமளே ஓட்டணும்னா அது விருதமா இருக்கும். கரெக்ட்டுங்க. இன்னொருத்தங்கிட்ட 4 நாளைக்கு இரவல் கொடுத்தணும். ஆமா. வண்டி டேர் மாறி. கரெக்ட்டுங்க. ஏறு ஓட்டணும்னு வச்சுக்கோ. ஆமா. எருது இரவல் கொடுத்தணும். ஆமா. மறுநாள் நீ ஏறு பூட்டி ஓட்டினா அது வேற மாதிரி நடக்கும். என் பொண்டாட்டி என்ன கொஞ்சத்தை பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுமா? தகவல் அப்படிங்களா? என்னவோ பார்த்தா சாமி இது ஒரு வாரமே ஏறு ஓட்டல மாட்டல. யாரு? அதனால ஒரு கசாம பொண்ணு என் பொழப்பு தெரு வாங்கிடும். என்னையா எங்க பக்கத்துக்கு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துச்சு. அதுக்கு வயசுக்கு வந்துச்சு. ஆமா. சரி, பஸ்லயா கார்லயா பைக்லயா சைக்கிள்லயா? வயசுக்கு வந்ததா? அது வந்து சமைச்சு முடிச்சிங்க. ஆமா ஆமா. இல்லைங்க பொண்ணு கொடுத்ததா பொண்ணு வாங்கின சமைச்சியா? அந்த காலத்தை பார்த்தீங்க. எங்க வீட்டுக்கு கூட சமைச்சு முடிச்சு சொன்னாங்க. கொடுத்த சமைச்சியா வாங்கணும் சமைச்சியா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு பருவ காலம் வந்துச்சுங்க. அதாவது பருவம்னா மழை காலமா வெயில் காலமா காத்தடிக்கிற காலமா? 18 வயசு ஆவனா அந்த பருவம் வந்துட்டா மாப்பிள்ளை கட்டி குத்தணும். பருவம் வந்தா? ஆமா. அமாவாசை வந்தா? அமாவாசை வந்தா இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்னா பொன் குழந்தை வயசுக்கு வந்த உடனே நல்லா கார வகை, இனிப்பு வகை, நெகை, புடவை. கார வடை, இனிப்பு வடை இல்லைங்க, கார வகை, இனிப்பு வகை, அதுக்கு நல்ல ஜாக்கெட்டி, புடவை, பாவாடை, நெகை நெட்டிகள் எல்லாம் போடுறாங்க. ஆம்பளை பசங்க ஏதாவது வயசுக்கு வந்தா என்ன ஒரு போட்டை சுட்டு போட்டு இல்ல ஒரு வடை சுட்டு போட்டுக்கலாம். நீங்க எப்படியா இல்ல ஒரு கோம்பளம் வாங்கி கொடுத்துருவாங்க. உனக்கு லீவ் கொடுத்து. சரிங்க. என்ன லீவ்? ஆமா. சரிங்க. தேவி என் பாதத்தை பணிந்து பூவுலகளை எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படியா? ஆமா. சொல்ல வேண்டுமா? சொல்லு. சொன்னதினாலே எனக்கு சந்தோஷம். இந்த சமயம் முன்பாக என்ன அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டும். உன் அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டும். கல்லானாலும் கணவர், கணவருக்கு வார்த்தைக்கு பதிலே இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த மூவர்களையும் முகூர்த்த நேரத்திலே அவர் கதையை நான் முடிக்க வேண்டும். அதனால சரி பாங்குடனே படைகொட்டி பயணமாகிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, போயிட்டு வாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
ஏய், அங்க மும்மத்தி தேவர்கள் சொல்லக்கூடிய ஆக்கப்பட்டது ஒரு ஜீவன். ஆமா. அழிக்கப்பட்டவர் ஒருவர். ஆமா. படைக்கப்பட்டது ஒருவர். புரியுதா? ஆமா. மும்மத்தி தேவர்கள். ஆமா. ஒரு ஆள் படைப்பு. ஆமா. ஒரு ஆள் அழித்தல். உண்மை. ஒரு ஆள் படைப்பு ஒரு நாள். ஆமா. ஆமா. மும்மத்தி தேவர்கள் படம் எடுத்து சென்றுக்கிட்டே என்ன புத்தி இருக்குமா இல்ல எடை குணம் ஆயிட்டு இருக்குமா இல்ல கோழி கறியோ இல்ல ஆட்டுக்கறி தின்னு மண்டை மூணு என்ன தெரியல. ஆமா ஆமா அப்படி இருந்தால் ஆமா அவர் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி. சுவாமி மன்னா மும்மத்தி தேவர்கள் பேரில படையெடுத்து போகாத சாமி நம்மளுக்கு ஆபத்து நேர்ந்து விடும். வேணா சாமி மஞ்சள் எல்லாமே குஞ்சு குங்குமம் எல்லாமே ரத்தத்தோட மாறிட வேணா சாமி. நம்ம நாட்டுக்கு ஒரு ஆமா ஆமா நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியும்? என்ன செய்யணும்? நாட்டில் இருக்கக்கூடியவங்க விட்டு கொடுத்து வாழணும். உண்மை. எப்படியே விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழணும். கெட்டு போக மாட்டான். ஆமா. கெட்டு போறவன் எவன் தான் நாயை விட்டு கொடுக்க மாட்டான். உண்மை உண்மை உண்மை. அதனால எப்பவுமே ஒரு மனைவியாகப்பட்டவர் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? கணவனுக்கு தொட்டு தாலி கட்டினவன் முட்டாளா இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழணும். ஆமா ஆமா கட்டுப்பட்டு வாழணும். கூடு குஞ்சு கூழு கஞ்சி இல்ல சாமி தலையா இடையில நீ ஆமா ஆமா கூடு கஞ்சி ஆனாலும் குடிச்சிட்டு தான் குடிக்கணும். சரியா? கந்தி ஆனாலும் கசிச்சு கட்டு எப்படி இருக்கிறது? கஞ்சில கசி கட்டு கந்தையை இருந்தாலும் அந்த டம்ளர் கலிக்காத குடி அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு ஒண்ணுங்கல்ல. கருத்து பேசுற பத்தி ஆமா கருத்து பேசுறது
வாய புட்டு ஏன் கூட்டம் கட்டிக்கணும் ஆமா ஏய் சரி கணவனுக்கு கட்டுப்பட்டு கட்டு வரணும் அவதான் மனைவி. ஆமா ஆமா கணவனுக்கு எதிர்த்து பேசுறான்னு ஆமா. அவன் மனைவி கிடையாது. இல்லை. ஏய், புருஷன் 10 ரூபாய் கொடுத்தான்னு ஆமா, ஆமா. அந்த 10 ரூபாயை 3 ரூபாய் செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு 7 ரூபாய் மிச்சம் பண்ற பாரு. அவ வசதியானவன். ஏய்யா உப்பு இல்லாம வேண்டாங்க, வேண்டாம். 7 ரூபாய் செலவு பண்ணிட்டு 3 ரூபாய் மிச்சம் ஆமா பண்ற ஆமா அவ கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியான. ஆமா ஆமா ஆனா 10 ரூபாயில 15 ரூபாய் செலவு பண்றான். ஆமா பிளடி பக்கா டேய் என்ன பத்தி பேசணும் பேசி மயில பத்தி பேசுறாங்க இப்படி மொத்தமா நம்ம செயல்பட மாட்டான் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமா சொல்லுங்க அந்த தேவர் வீதியில பண்ணிட்டு போயிருந்தார். அந்த தேவரில் தெரியுமா? தேவரில் முத்திட்டு அவர் அருகிட்டார். யார் தெரியுமா? கில்லுக்கு இட்டி போறவன், கல்லுக்கு என்னமை போறவன். காற்றில் வச்சுக்கக்கூடிய தெரியுமா? சொல்ல வேண்டுமா? படையெடுத்து சென்றார். அங்கே யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் ரசிக்கக்கூடிய ஸ்ரீமுரு நாராயணமூர்த்தி இருக்கிறார். கையில சக்கராய் ஆமா ஆமா அந்த சக்கராய் என்ன செய்யும்? ஆமா ஐயோ கோவிந்தாண்ணா அந்த சக்கராய் நம்ம எல்லாம் நம்ம இருக்கிற நாளே மிச்சம். ஆமா நாரணன் அந்த நாரணன் நின்றாலே
உன் கைய பாரு, உன் கண்ணை பாரு, ஆம்பளை பாரு. ஏய் வாங்க, எங்க அக்கா மருந்து என்ன பண்றாங்க நீ பாரு. இவரை கட்டிட்டு விளையாடு. ஆமா ஆமா, எனக்கு 3 நாள் ஆச்சு போட்டுருந்தாங்கன்னா கரெக்டுங்க கரெக்டுங்க. செட் பண்ணி விடுப்போ. நாராயணனை பத்தி பெருசா பேசு. இதுவா? நாராயணன் உனக்கு முன்னாடி சொந்தக்காரனா? நம்ம குடும்பத்தை அழிச்சிருக்கோம். டேய், குடும்பத்தை ஒரு பொம்பளை எங்கேயோ பார்க்கறா. ஆமா, எங்கேயோ வளர்ந்து ஆமா, எங்கேயோ ஒரு இடத்துக்கு சொந்தமாக்கியா. சரியா? சொந்த இடத்துக்கு வந்தது நம்ம இடமா நினைக்கணும். ஆமா ஆமா, நம்மளதான் நினைக்கணும். ஆமா ஆமா, நம்ம நாடு நினைக்கணும். ஆமா, நம்ம ஊர் நினைக்கணும். ஆமா ஆமா. என்ன உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை என்ன அடிக்கிற நீ? என் மனைவி இங்க நின்னா நீ இந்த பக்கம் வந்து. ஆமா ஆமா, கீழ கலட்சிட்டாங்க. அப்போ அப்படி கணவனை விட்டுட்டு ஆமா, மனைவிய அதாவது மத்தவனை பத்தி பெருமையா பேசுறாங்க. கண்ணு உச்சா போட்டு விடுங்க. நான் மதுரை தெரிய மாட்டேங்கிறீங்க. நீ இந்த பக்கம் தானே இருந்த. ஆமா, மறுபடியும் போவே இந்த பக்கம். அதனால கண் கண்ட தெய்வமா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது அவளை என்ன பண்ண தெரியுமா? எந்த பொம்பளை கணவனை கண்டன் மாத்தி சொல்றான். கொண்டாந்து கொடுக்க மாட்டோம், நல்ல சம்பவம் வாங்கி வைக்கிறான். அரு கட்டம், மாலை கட்டம், ஏன கட்டம், சூடு கட்டம், சுரணை கட்டவன், அனமூனை கட்டவன், கொடுக்கல் கட்டுங்குதா இல்ல இல்லையா, சூடு சுரணா, அஞ்சிகாரம் சாப்பிடுறானா இல்ல அனானி சாப்பிடுறானா, புளிந்த சாப்பிடுறானா, அரு கட்டவனே, மாலை கட்டவனே, ஈது கட்டவனே, நல்லா இருக்கிறியா, நாட்டு போறியா? யாரு என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துக்கு நீ என்னங்க அப்படி கேட்கறது சொல்றீங்க? என் மனைவி இந்த பக்கம் இருக்கிறா, அந்த இடத்துல தூக்கம் நினைக்கிற மனைவி இவ கழுவுற மீன்ல நழுவுற மீன் தப்பிச்சு 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 போறான். நாராயண பெருமையா பேசுறேன். நாராயண பெருமையா பேசுறேன். கணவனுக்கு பெருசா தெரியும். இப்படி பார்த்தாலாம் சரியா? மயிலே மயிலே இறந்து போறான். என்ன 10 மாசம் 10 ஊசியே தேவையில்லை. இல்ல அந்த 9 மாசத்துல போய் 6 ஊசி போடுறது அதுவும் தேவையில்லை. இந்த ஒரே ஊசியில ஆண் குழந்தை பிறந்துட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுடா. நான் மாத்தி சொன்னா கூட நீ நானுமே கொண்டு வச்சுக்குவேன். என்ன பிடிச்சி நீ நல்லவளாக இருந்தா சரியா? நீ உன்னுடைய குலமாகப்பட்டது நல்ல குலமா இருந்து நல்ல பெண்மணியாக இருந்தால் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஆமா, ஓடிப்போ. சொல்லுங்க. மறுபடியும் சொல்றியா? அப்ப நீ நல்ல கிடையாதா? இல்ல அப்படி நாராயணம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தைய படிகளக்கூடிய என்று சொல்லக்கூடிய இறக்கப்பட்டது 80,000, பறக்கப்பட்டது 12,000, நடக்கப்பட்டது 40,000. அத்தீன உயிர்காதிக்கெல்லாம் கடையெடுக்கக்கூடிய கத்தர் யாரு? என்ன சொல்றேன், அதெல்லாம் வேணாம். அவகிட்ட வாயை கொடுத்து உடம்பெல்லாம் உருக்கி அந்த கஷ்டப்பட்டு போறதுதான் இல்லையா? இந்த சரிகார ஆம்பளை என்னைக்கு பார்த்தாலும் அடிக்கலாம் கொடுத்துட்டான். வேணாம் போட்டோம். அவர் தலைவர் அவனை தலைவர் பண்ணிட்டு, அவர் எஸ்ஐ அவனை எஸ்ஐ பண்ணிட்டு, போலீஸ் அவனை போலீஸ் பண்ணிட்டு, அவர் சேர்த்துப்பட்ட ரெடி ஆயிடுறான். ரெடி ஆயிடுறேன். ஆமா, அதனால சரிம்மா விட்டு அப்படி இருந்தாலும் யாருக்குமே கணவருக்கு வந்து நண்டு கொலசா அப்படி இருந்தா இவர் போய் வரும்.
ஆடுது. ஏசாமி மான உடம்பெல்லாம் அப்படி ஆடுது. இந்த சொத்தி வேற ஆடுது. டேய் இங்க வராங்க. நீ சரியில்லாத வேலையெல்லாம் சரி சரி திருவிழா பக்தியா போய்கிட்டு இருக்கு. ஆமா 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 முன்னாடி சரி சரி அவரு கத்தியோட ஆடு ஆடுவேன் அவரோட புத்தி எப்படி பரிமாறும் தெரியுமா? தேவரில்ல. சாமி, நீ போய் வாருன்னு சொன்னதுனால அதனால ஆ. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லு. இந்த நேரத்துல ஆ. உனக்கு தாமனா அளித்திருக்கிறேன். இந்த மும்மத்து தேவரதை உன் கைவசப்படுத்தி ஆமா வெற்றியாடு. வெற்றியோட வா. வா போ. ஏய் நீ தப்பா பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த கேரக்டர்ல நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்து. ஆமா 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 சரியா? நீ ஒரு பதிவிரதை. யாரு? பதிவிரதை. நீ ஒரு பதிவிரதை. சரி. அப்படி ஒரு விதி என்று ஒன்று இருந்து விட்டால் ஆமா. அது வேந்தராலையும் வெல்ல முடியாதுன்னு முன்னுக்கு முன்ன பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உண்மை. என்ன நடந்தாலும் சரி அதற்காக நான் அஞ்சுவது கிடையாது. ஆமா, ஆமா. சரியா? சண்டையிலே கை மறந்தவனும், மறந்தவனும் சபையிலே வாய் மறந்தவனும், மறந்தவனும் ஜெயித்ததா சரித்திரத்திலே ஒன்றுமே கிடையாது. இல்லை, இல்லை. சரியா? சண்டை என்று வந்து விட்டா ஆமா. கை உடைஞ்சு போனாலும் சரி ஆமா. முடிஞ்சவளுக்கு மட்டும் பார்க்கணும். கரெக்ட்டுங்க. சபை என்று வந்து விட்டா வாயில பல் ரத்தமே வந்து வெளிவிட்டு வந்தாலும் சரி திடீர்னு சண்டை ரத்தத்தை குறைக்க கூடாது. 40,000 திடீர்னு கோவம் வந்து கொடுத்துட்டோங்க. தப்பு. எங்கடா ஏன் 40? இந்த ஊர் பஞ்சாயத்துல வச்சுட்டா. சரி அதனால சரி நான் புறப்படுகிறேன். நீ சென்ற வெற்றி அருள்மாய் சரியா? அந்த கையனாதனா இல்லை இந்த பக்ரத்தந்தனா என்று மாற்ற சரி. நேராக ஓட சொல்லு. கர்த்தன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு ஆகிட்டோம். சிவபெருமா சபைக்கு வருவாரு. எம்பெருமான் நாராயணமூர்த்தி ஆரறி ஆராதனமாக்கி பகுத்தரை பரம்பராக்கி 1000 படாமுடி தரித்த ஆதிசேஷன பஞ்சமத்திலே திருப்பார் கடலிலே சனித்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணமூர்த்தி சபாநாடி வருவார். அன்னதால் கதை